ஹாய் ப்ரோ. இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச வந்திருக்கோம்னா, ஒரு சில ஹியூமன் பிஹேவியரோட உண்மைகள பத்தி பேச வந்திருக்கோம். ஆரம்பிக்கலாமா? வெல்கம் டூ டே 6 ஆஃப் என் வாழ்க்கை தத்துவம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆ நம்பர் 1 நான் எதுலருந்து ஆரம்பிக்கிறேன்னா, ஒரு ஃபாஸ்ட் ஸ்பீக்கர்ஸ். அதாவது வேகமா பேசக்கூடியவங்க. அவங்கலாம் ஏன் வேகமா பேசுறாங்கன்னு நம்மளே யோசிச்சிருக்கோம் பல நேரங்கள்ல. ஆனா, அவங்க ஏன் வேகமா பேசுறாங்கன்னா, பல விஷயங்கள உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சிருக்காங்க. அத மறைச்சு வச்சுட்டு, நம்மகிட்ட எத தெரிவிக்கணுமோ, அத மட்டும் தெரிவிக்கணும்னு நெனைக்கிறதுனால தான் அவங்க வேகமா பேசுறாங்க. நம்பர் 2 ஃப்ரீக்வென்ட்டா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க. அவங்களலாம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? "இளிச்ச வாயி" அப்படிம்பாங்க. கிடையவே கிடையாது. அவங்க தான் உண்மையான மனிதர்கள். யார பார்த்தாலும் ஒரு உண்மையான ஸ்மைல் வைக்கிறவங்க குடுத்து வச்சிருக்கிறவங்க. உண்மையிலே அந்த முகம் குடுத்து வச்சவங்களா இருக்கணும். நம்பர் 3 ஃப்ரீக்வென்ட்டா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க. அதாவது நம்ம என்ன நெனைப்போம், "என்னடா இது எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. ச்சை! என்னடா மனுஷனோ!" அப்படின்னு யோசிப்போம். ஆனா, அவங்க எதுக்காக சண்டை போடுறாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அவங்க நம்ம மேல இருக்கக்கூடிய அக்கறையினால மட்டும் தான் அவங்க சண்டை போடுறாங்களே தவிர, வேற எதுக்காகவும் கிடையாது. இது நம்பர் 3. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க. அவங்க ஏன் அப்படி சிரிக்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள எவ்வளோ வலி இருக்குதோ, அந்த வலிய மறைக்கிறதுக்காக மட்டும் தான் அவங்க சிரிச்சுக்கிட்டு மட்டுமே இருக்காங்க. நானுமே அப்படித்தான். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் 5 5த் ஒன்ல என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, தூங்கிக்கிட்டே இருக்கிறவங்க. அதிகமா தூங்குறவங்கள பார்த்து எல்லாம் என்ன சொல்லுவோம்? சோம்பேறி, மக்கு, எதுக்கும் உதவாதவன், தண்டச்சோறு இதுதான் சொல்லுவோம். கிடையவே கிடையாது. அவங்க எதனால அப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்கான வலி, அந்த பெயின் இருக்கு தெரியுமா? எமோஷனல் டேமேஜ், பெயின் அதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்காக மட்டும் தான் அவங்க தூங்குறாங்க. ஒரு சிலர் நடந்துகிட்டே இருந்தா தண்ணி குடிப்பாங்க. ஒரு சிலர் ஜூஸ் குடிப்பாங்க. அந்த மாரி ஒரு சிலர் அதிகமா அவங்க எமோஷன்ஸ வெளிக்காட்ட முடியாத பட்சத்தில அவங்க தூங்குவாங்க. அதுதான் அவங்களோட ரெமெடி. இதெல்லாம் தான் ஹியூமன் பிஹேவியர். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு முடிச்சுட்டா, ஒரு கழுகு இருக்குல்ல, அந்த கழுகு ஒரு எக்ஸாம்பிளா வச்சு நான் ஒரு 4 பாயிண்ட் கிட்ட சொல்றேன். ஒரு கழுகு எப்பயுமே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம நம்ம மனிதர்கள் வச்சுக்கலாம். அதாவது யார் தனியா இருக்காங்களோ, அவங்க மட்டும் தான் உயரத்த அடைய முடியும்ன்றது கழுகு கிட்ட இருந்து கத்துக்கக்கூடிய முதல் இது. இன்னொன்னு ஒரு ஸ்பீட விட டைரக்ஷன் தான் நம்மள வழிநடத்தும் அப்படின்றது கழுகுகிட்டருந்து கத்துக்கலாம். ஏன்னா கழுகு ஸ்பீட விட காட்டிலும் எந்த டைரக்ஷன்ல பறக்குதுன்றது தான் முக்கியம். நேரா பறக்கக்கூடிய ஒரே பறவை கழுகு மட்டும் தான். 3வது நெக்ஸ்ட் ஸ்டாப் தி டாப். அது முதல்ல ஒரு ஃப்ளைட் ஒண்ண எடுத்துருச்சுன்னா, அடுத்தது அதோடைய உச்சியில போய் மட்டும் தான் அது முடிக்குமே தவிர, வேற எங்கேயுமே அது நிக்காம போகக்கூடிய ஒரு பறவை. அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா, லிட்டரலி கழுகு கண் பார்வைம்பாங்க. அந்த கண் பார்வைய வச்சே உங்களுடைய நீங்க எப்படி பார்க்குறீங்களோ, அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அதுன்றது கழுகுகிட்டருந்து கத்துக்கலாம். ஸோ,